நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். நேயர்களே, மக்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள். எப்பொழுதும் நல்ல விஷயம் நடக்கும். செல்வ கடாட்சம் எப்போ? கஷ்டங்கள் எனக்கு முட்டி ஏன் நடக்குது? என் கஷ்டத்தை கடல் எழுதி வச்சா கடலே பத்தாதுங்க, அந்தளவுக்கு கஷ்டம் இருக்கே ஏன்? உறவுகள் வகையில், சொந்த பந்தங்கள் வகையில், கல்வி ரீதியாக, வேலை செய்யும் இடத்துல புது தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்னு என்ற ஒரு சிந்தனை இருந்துகிட்டு இருக்குது. வேலை போயிருமோன்னு பல பேர்த்துக்கு. சார், ஒரு சில இடம் வீடு சொத்து வாங்கியிருக்கோம், அது தற்காத்துக்க முடியுமா? கடன் என்ற ஒரு மிகப்பெரிய நோய் வாட்டி வதைக்குதே, அதை பற்றி என்ன? இதை விட முக்கியமாக உறவுகள் எப்படிங்க இருக்கும்? ஏன்னா கணவன் மனைவி இருக்கின்ற உறவுகள் எப்படி? புதுசாக திருமணமாகிறவங்களுக்கு அது ஒரு ஸ்டேஜ். ஐவிஎஃப் சென்டரை அணுகியிருக்கிற பல பேர்த்துக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த மாதம் தாங்க உலகில் பல மாற்றங்கள் நடக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை ஒரு இதாக இருக்கும். ஆடி 18 வேற வருது. அப்போ அதில் என்ன நடக்குதுன்னா, ஆடி 18 தாலிக்கயிறு, வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுங்க பண்ணலாம். கிரகணம் வருதுங்க, 2 கிரகம், சூரிய கிரகம், சந்திர கிரகம். அப்போ இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக்க வாய்ப்பண்ண அதையும் பேசிடுவோம். சரி, இதில் ஆடி அமாவாசை திதி கொடுத்து விதியை மாற்றும் வல்லமை படைத்தது. திருமண பந்தங்கள் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வரலட்சுமி நோம்பி வேறு இறுதியாக வருது. அதில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த வருடம் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறது தான் முக்கியம். அப்போ ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த விஷயத்தை பார்த்துருவோம். இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம நடந்துருமா, சாதிச்சிருவோமா, சறுக்க விட்டுருவோமா? வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய பேர் இடம் வீடு சொத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வேலை தக்க வைக்கிறதுலே பல பேர் போராடிட்டுருக்காங்க. நோய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் பல மாறுதல் ஏற்பட போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சுங்க. நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள். ஒரு சில விஷயங்கள், தெரியாத விஷயங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த விஷயத்துக்கு உண்டான பதிலும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், அடுத்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம். முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்கள், இந்த மாதத்தில் கேட்கின்ற கேள்விகள் என்னென்னா, கடவுள் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களை சோதிச்சிட்டே இருக்கார், எப்போ தாங்க எங்கள் கையை பிடிச்சி வழி நடத்துவார்? இந்த ராசி அன்பர்கள் பட்ட கஷ்டத்துக்கு சொல்லி வச்சேன்னு வச்சுங்களேன், பலதாக இருக்கும். அஷ்டமச்சனி முடிஞ்சதுன்னாங்க, ஜென்மகுரு வந்திருக்குங்கனாங்க, ஏங்க மாறல? பொதுவாக கோச்சார ரீதியாக இப்போ ஃபேவரட் டைம் தான். ஆனால் பட்ட கஷ்டங்கள் பல, அதையும் பேசிகிட்டே போவோம். முதல்ல இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன ஏமாற்றங்கள் தான். நம்பி நம்பி விட்டு கொடுத்தவங்க நமக்கு செஞ்ச சின்ன சின்ன தொந்தரவுகள். குடும்ப ரீதியாக மாறிங்க. செலவுக்கு இந்த ராசிக்கு பஞ்சம் இல்லை. கொஞ்சம் நஞ்ச செலவாக பண்ணியிருக்காங்க. மருத்துவ செலவு, மொய் வைக்கிற செலவு, திடீர் விரயங்கள், வீடு மாற்றினது, இது மாதிரி. அதை விட இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா, தன் குழந்தை சம்பந்தமாக ஒரு கவலை. இதாவது பரவாயில்ல, திருமணமாக இருக்குமான்னு பார்த்தா பேச்சுவார்த்தை வரைக்கும் வருது, முடிவுக்கு வருதா வரலையா, எப்போ தாங்க கல்யாணம், இந்த மாதிரி இது இப்படியே போனால் எங்கள் வாழ்க்கை எப்போ தாங்க போகும் அப்படிங்கிறதுக்கெலாம் பார்ப்போம். முதல்ல கடகம், பொறுமையால் உலகை ஆளும் ராசிங்க. பொறுத்தார் பூமி ஆளும் ராசி. நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் எண்ணம் போல் நல்லா இது நடக்குங்க. நீங்கள் திறமையானவங்க. காலம், சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு அமையும் காலகட்டம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, F1 ஃபார்முலா ரேஸில் ஓடின காரு டிராஃபிக்கில் மாட்டின மாதிரி மாட்டிக்கிச்சே. இப்போ தான் டிராஃபிக் கிளியர் ஆகுது, உங்களுக்கு ஹைவே கிடைக்குது, மீண்டு வர போகிறீங்க. அதை ஃபஸ்ட்டு பார்ப்பேன். மனம் தளர விடாதீர்கள், ஃபீனிக்ஸ் பறவைகள் எழுந்து வருவீர்கள். ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், கஜகேசரி யோகம் ஏற்படுகிறது. இந்த ராசிக்கு எதிரிகள் விலகக்கூடியது, கந்திஷ்டி, செய்வனை, இது போன்ற விஷயங்கள் விலகக்கூடிய காலகட்டம் வருது. ஏன்னா இத்தனை தொந்தரவு இருக்குது. இந்த ராசிக்கு டவுட்டே அதுதான். ஏதோ இது இருக்குமோ, செஞ்சுருப்பாங்களோ, டவுட்டாக இருக்கே, இவ்வளோ உழைக்கிறோமே, அதற்கு உண்டா தீர்வு காலம் கிடைக்கிற காலகட்டம் இருந்தால் அவங்க யார் என்ன பண்ணாங்க, எதனால் தடைப்பட்டதுன்னு தெரிஞ்சிடும். ராசிக்குங்க ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க அடுத்த ஸ்டெப்பை நோக்கி பாருங்கள். பிஸ்னஸில் இருக்கிறவங்க மிகப்பெரிய யோகம் வருது. அடுத்த லெவலில் டெவலப் பண்ணி கொண்டு போகக்கூடியது. இல்லை அடுத்த கேள்வி, தனித்த பண்ணுறதா, இந்தியாவில் பண்ணலாமா, வெளியூரில் இம்போர்ட் பண்ணலாமா, செய்கிற தொழிலை, ஒரு சில தொழிலை சார் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா, வேறு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, கடன் இருக்கே சமாளிச்சிடுவானா. பொதுவாக இந்த ராசிக்கு கூட்டு தனித்துங்கிறது ஜாதக ரீதியாக வரும். கோச்சார ரீதியாக ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணி மாறுதல் ஏற்பட்டு புது யுக்திகள் கையாண்டு தொழிலை வளர்த்தி எடுக்க வாய்ப்பு வந்து விட்டன. கவனம். இந்த ராசிக்கு மிகப்பெரிய டவுட் தெரியுங்களா, செய்கிற வேலை ஓகே, வேலை செய்கிற இடத்துல அங்கீகாரம் இருக்குமா, அரசு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, ட்ரை பண்ணிகிட்டே இருக்குமா, சின்ன ஒரு ஜாபு மாறினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் இது ரைட் டைமா? இந்த ராசி நிறைய பேர் ஜாப் மாறுறது ரைட் டைமா, இல்லை இருக்கிற இடம் ரைட்டா, இதுதான் கேள்வி.
கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணிட போகிறோம், வாழ்க்கையில் நமக்காக வந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோமோன்று. இது ஒரு செக்டர். இன்னொருத்தங்க மாறுகீறி பிரச்சனை ஆகிட்டா இருக்கிறதே சேஃபாக இருந்தால் இதுதான் சார் பதில். கோச்சார ரீதியாக இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பையும் பார்க்கணும். இப்போ என்னென்னா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அந்த சேஞ்சை சரியாக பயன்படுத்த வேண்டிய நேரமாக இருக்குது. ஒரு வாழ்க்கையில் ப்ராஜெக்ட் மாற்றுறது, இம்ப்ரூவ்மெண்ட் வர்றது, இது மாதிரி புதுசாக படிக்கிற யோகம். என்னங்க படிக்கிற யோகமாக? நிச்சயமாக கல்விக்கு வயது இல்லை. ஏதோ புது புது நடைமுறை டெக்னாலஜி மாறுதலையே அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி அப்டேட் பண்ண வேண்டிய நேரம். சரி, இந்த ராசி எப்போவுமே சொத்து யோகம் உண்டுங்க. ஒரு சொத்து சேர்த்ததுக்கப்புறம் நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த ராசி ஃபஸ்ட்டு இடமா வாங்கணும். இடமா வாங்கி வச்சு இன்னொரு இடமா வாங்கி அப்புறம் ஒரு சொத்தை விற்று ப்ராப்பர்ட்டி கன்வெர்ட் பண்ணுறது. இது அடிப்படை தத்துவம். இல்லை சார், ஆல்ரெடி அந்த ஸ்டேஜில் தாண்டிட்டோம், இன்னும் அடுத்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலான் இருக்கோம். வாடகை வருமானம் ஜென்ரேட் பண்ணக்கூடியது, வெளிநாட்டு முதலீடுகள் சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட முதலீடுகள், ராசிக்கு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது. இப்போ கேள்வி, ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா பள்ளத்தில் பாதாளத்தில் வந்திருக்கோம். பொதுவாக ட்ரேடிங்கில் ஜாதகத்தில் ட்ரேடிங் செட் ஆகாது, அது பார்த்துக்கலாம். இப்போ இந்த கேள்வி, இருக்கிற ஸ்டாக்கை விற்றுடலாமா, ஏதாவது கடன் அடைச்சி பண்ணிடலாமா, கடனுக்காக சொத்தை விற்க வேண்டி வந்துடுமா? இது தாங்க இந்த ராசி கேள்வி. அவசர முடிவுகள் சில காலம் முன்னாடி எடுத்தது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நீங்களாக இருக்கும். இல்லை உங்களை தெரிஞ்சவங்க எடுக்க வச்சுட்டாங்க சார், மூளையே வேலை செய்யாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய முதலீடுகள் பண்ணி அப்படி இறங்கிருச்சு. இதுதான் ரைட்டு. மீண்டு வருவீங்க, அது வழிபாடுகள் பண்ணலாம். கடைசியில் ஒரு பரிகாரம் கொடுங்க, அதை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக மீண்டு வருவீங்க. அடுத்து இந்த ராசிக்கு பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை உண்டு. இன்சூரன்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட், இது யோகமாக இருக்கும். உழைக்காத வருமானத்துக்கு தயாராக வேண்டிய சூழ்நிலைகள். ராசி அன்பர்கள் சீட்டு போட்டு, அந்த நகைச்சீட்டு இந்த மாதிரி சீட்டெலாம் போட்டாங்கமே, அது மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி வருது. அது என்ன பண்ணலாம், அது சரியாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோன் கம்யூனிகேஷனே சரியாக இருக்கணுங்க. ஃபோன் பண்ணால் கரெக்டாக ரீச் ஆகணும். விளம்பரங்கள், ஃபோன் நம்பர் அடிக்கடி மாற்றக்கூடாத ராசி தான். ஃபோன் பண்ணால் கரெக்டாக ரீச் ஆகணும், பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் சரிப்படுத்திக்கோங்க, மிகப்பெரிய யோகத்தை வந்துடுவீங்க. இப்போ உடல் உபாதைகள், சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர மாதிரி இருக்குங்க, கவனமாக இருங்க. சரி பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ரைட். இப்போ பதில் என்ன? ஓவராலாக உங்களுக்கு ஒரு வழிபாடு என்ன கடவுள் வழிபாட்டால் நாங்கள் தெளிவாப்போம். மகாலட்சுமி அம்சத்தை, லக்ஷ்மி கடாட்சத்தை கும்பிட்டுக்கங்க. வெள்ளிக்கிழமை அன்று அம்பாள் வழிபாடு இந்த ஆடி மாதம் அப்புறம் ஆவணி மாத தொடக்கத்தெல்லாம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மன ரீதியாக ஒரு மனமலர்ச்சி ஏற்படும். முன்னோர்களுக்கு ஒரு திதியை கொடுத்து விட்ருங்க. முன்னோர்கள் ஆடி மாதம் உங்கள் ராசியில் இருக்கையா, முன்னோர்களுக்கு திதியை கொடுத்து பண்ணுங்கள். திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது கன்னியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வரலட்சுமி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்போ தான் ஒரு முடிவுக்கே வரும். வரலட்சுமி விரதம், இது மாதிரிலாம். ஆக மொத்தம் ஒரு நல்ல நேரம் பிறக்கின்ற காலகட்டம் வந்திருக்கு. தகுந்த முடிவை எடுங்கள், வாழ்வில் சிலிங்க. வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.